போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடோட ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே என்னோடய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் ஆப்டிடியூட் பற்றி. நீங்கள் ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1லேருந்து 20 டேபிள்ஸ் வரைக்கும் அந்த 20 ஆர்டர் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அப்போ தான் எக்ஸாமில் உங்கள் சம்ஸை சால்வ் பண்ணும்போது சீக்கிரமே உங்களால் ஆன்சரை அரைவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறாருன்னா ஒரு கணக்கை நீங்கள் உங்களால் 30 செகண்ட்ஸ்லேயே சால்வ் பண்ண முடியும். அதுக்காக அந்த ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்க இந்த வீடியோவில் நாம் ஒரு 10 சம்ஸ் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் டாபிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 சம்ஸுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அதிக வாட்டி கேட்கப்பட்ட சம்ஸு. இந்த சம்ஸே உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த சம்ஸ் மட்டும் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த இயர் 2016லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஆப்டிடியூட்டில் உங்களால் 25க்கு 25 ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். அப்படி மிஸ் ஆனால் கூட ஒரு 24ல் உங்களால் கண்டிப்பாக அந்த ஸ்கோர் வரைக்கும் உங்களால் ரீச் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே நம்ம போகலாம். எல்சிஎம் ஹச்சிஎஃப் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நிறையா பேசிக்ஸ் இருக்குது. எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல அது சார்ந்து நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. லைக் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF, அந்த மாதிரி நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு பார்க்க டைம் இல்லை. ஏன்னா எக்ஸாம் உங்களுக்கு June 9th நான் ஸ்ட்ரைட்டாகவே நான் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு போகும்போது நான் அந்த ஃபார்முலாஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன டைப்பில் வருதுன்னா, ரிமைண்டர்ஸ் ஆர் கிவன் பட் டிஃப்ரெண்ட். இது டைப் 1. டைப் 2 ரிமைண்டர்ஸ் ஆர் கிவன் பட் சேம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரிமைண்டர் கொடுக்குறாங்க நமக்கு, எல்சிஎம் பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் நமக்கு தராங்க. அந்த ரிமைண்டர் சேமாக இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த ரிமைண்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த சம்மை படிக்கலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர். இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் GPN அப்படின்னாலே என்னன்னா, நம்மளை HCF கேட்குறாங்கன்னு அர்த்தம். HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, வித் விச் வென் வி டிவைட் 37 and 58 37 58 ஆல் டிவைட் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்குது, இட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 2 and 3. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ரிமைண்டர், சரிங்களா, டிஃப்ரெண்ட் ரிமைண்டர். அதாவது 2 ரிமைண்டர் இருக்குது. அந்த 2 ரிமைண்டருமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ரிமைண்டர் 2 இருக்குது, இன்னொரு ரிமைண்டர் 3 இருக்குது. போத் த ரிமைண்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால இதை டைப் 1 ப்ராப்ளம். ரெஸ்பெக்டிவ்லினா முறையே, அதாவது நம்மள கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த 2 நம்பரால் டிவைட் ஆகும்போது எனக்கு 2 ரிமைண்டர் கிடைக்குது. அது டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ். இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், நம்ம கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், 37 58 2 நம்பர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன ரிமைண்டர் விடுது, 2 and 3 அப்படின்னு சொல்லி எனக்கு ரிமைண்டர் விட்டுருக்கு. -2 -3 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். முறையே, ரெஸ்பெக்டிவ்லினா முறையே 37க்கு 2 58க்கு 3. இந்த இடத்துல நான் சால்வ் பண்ணுறேன். 37 - 2 என்ன வரும், 35. 58 - 3 என்ன வரும், 55. இது ரெண்டுக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிக்க போகிறீங்க. HCF 35க்கும் 55க்கும் எடுத்திங்கன்னா என்ன வரும், 35 55க்கு HCF. நிறையா ஷார்ட்கட்ஸ் மெத்தட் இருக்குது. நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணுறேன். 5 தான் வரும், சரிங்களா. இதற்கான ஆன்சர் 5. இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணிடலாம். 5 ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். கொஷினில் கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னா HCF கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அந்த விட்டுருக்கக்கூடிய அந்த ரிமைண்டர் கூட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த வேல்யூக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம் என்னன்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர். இங்கேயும் GPN கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னன்னா HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, வித் விச் வென் வி டிவைட் 60 and 90, சரிங்களா. 60ன்னு ஒரு நம்பரு, அதே மாதிரி 98ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. இட் லீவ்ஸ் ரிமைண்டர் 3 in each கேஸ். ஒவ்வொரு கேஸ்லையும், அதாவது 60 ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரே ரிமைண்டர் தான், 98 ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரே ரிமைண்டர் தான். அது என்ன ரிமைண்டர், 3 அப்படின்ற ரிமைண்டர், சரிங்களா. 60 - 3 and 98 - 3. இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், 57, 95. இதுக்கு நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும், சரிங்களா. இதுக்கு நீங்கள் HCF கண்டுபிடிக்க போறீங்க. HCF கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். இதை நீங்கள் 57, 95 இதை நீங்கள் போட்டிங்கன்னா HCF 19 அப்படின்னு வரும். இதற்கான ஆன்சர் 19. இது டைப் 1 ப்ராப்ளம். இது ரிமைண்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டைப் 2 ப்ராப்ளமில் ரிமைண்டர் எனக்கு சேமாக இருக்குது. இன்னும் ஒரு சில சம்ஸில் எப்படி உங்களுக்கு இருக்கும் கேள்விகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ரிமைண்டர் 3 in each கேஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா.
இது மாதிரி கொடுக்காம இட் லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் டிவைட் பண்ணும் போதும் எனக்கு ரிமைண்டர் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாம் அசியூம் பண்ணிக்கணும் 1 அப்படின்றத ரிமைண்டர்னு சொல்லி நீங்களாம் அசியூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 60 - 1 98 - 1 அப்போ 59, 97 அதுக்கு நீங்கள் அசியூம் பண்ணி ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும். இது வந்து டைப் 1ல இருக்கக்கூடிய 2 கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த 3 digit லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் விச் கேன் பி டிவைடட் பை 9, 18, 12 and 5 ஆல்சோ ஃபைண்ட் 4 digit லீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 4 நம்பரை கொடுத்துட்டு நம்மளை எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய அந்த வேல்யூக்கு வந்து 3 digitல ஹையஸ்ட் நம்பரும் 4 digitல லீஸ்ட் நம்பரும் நம்மளை கேட்குறாங்க. முதல்ல 3 digit நம்பர்னா என்னன்னா 100லேருந்து 999 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 900 நம்பர், அதுதான் 3 digit நம்பர். பேசிக் தான், இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். 1000லேருந்து 9999 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 9000 நம்பர்ஸும் வந்து நமக்கு 4 digit நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல 3 digit லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 4 நம்பரோ இல்லை 3 நம்பரோ கொடுத்துட்டாலே நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ இதுக்கு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போடுறது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். நான் ஷார்ட்கட்டாக ஒரு மெத்தட் நான் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர்னு பாருங்கள். 18. சரிங்களா, இந்த 18ஓட இப்படி எழுதிக்கிங்க. இந்த 18ஓட மல்டிபிள்ஸ்லாம் எழுதுங்க. 18 ஃபஸ்ட்டு, அப்புறம் 36, இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு 18 எடுங்க. இது 9ஆலையும் டிவைட் ஆகும், 18ஆலையும் டிவைட் ஆகும், 12ஆல் டிவைட் ஆகாது, 5ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 36 எடுங்க. அப்போ இந்த கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. 36 எடுங்க. 36 வந்து 9ஆல் டிவைட் ஆகும், 18ஆல் டிவைட் ஆகும், 12ஆல் டிவைட் ஆகாது, 5ஆல் டிவைட் ஆகாது. இப்படியே போய்கிட்டே இருக்குங்க. இப்போ 18 இருக்குது, நான் ஒரு 0 பக்கத்தில் ஆட் பண்ணி 118 நான் வைக்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள், 9ஆல் டிவைட் ஆகும், 18ஆல் டிவைட் ஆகும், 12ஆலையும் டிவைட் ஆகும். ஆமாம், 12ஆலையும் டிவைட் ஆகும், தென் 5ஆலையும் இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். சரிங்களா, அப்போது 180 தான் என்னோட எல்சிஎம் வேல்யூ. இது வந்து உங்களுக்கு பேசிக். சரிங்களா, இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். நான் உங்கள் புரிதலுக்காக நார்மல் மெத்தட்லையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 9, 18, 12, 5 இதை 2 டேபிளில் நீங்கள் பண்ணலாம். 9 டைம் வரும், இது 6 டைம் வரும், இது 5 டைம் வரும். அகைன் 2 டேபிள் 9, 9, 3, 5. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து 3 டேபிள் 3, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு 3, அப்புறம் லாஸ்ட்டாக இருக்குது 5. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 2, 4, 12, 12 3s are 36, 36 into 5 வந்து 180. சரிங்களா, இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா டைம் கன்சியூம் ஆகும். அதனால தான் ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன். இந்த 4 நம்பரில் எது அதிகமான நம்பரோ செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த பெரிய நம்பருக்கு எல்லா கொடுக்கப்பட்ட 4 எண்களும் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது டிவைட் ஆகாத பட்சத்தில் அந்த 18ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் நீங்கள் பாருங்கள். 36 வரும், 36க்கு அப்புறம் 54 வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரணும். செக் பண்ணிகிட்டே வரும்போது எந்த நம்பர் வந்து அது கொடுக்கப்பட்ட 4 நம்பராலையும் டிவைட் ஆகுதோ அதுதான் நம்ம எல்சிஎம். சரிங்களா, இந்த இடத்துல என்னோட எல்சிஎம் வந்து என்னது 180. இப்போ நம்ம பார்க்கலாம் 3 டிஜிட்டில் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து நம்மளை கேட்குறாங்க. லார்ஜஸ்ட் நம்பர் வந்து இந்த 100லேருந்து 999 தான் இருக்கும். அது வந்து 180ஓட மல்டிப்புளாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். 180ஓட மல்டிப்புளாக இருக்கணும். அப்போது 180ஓட டேபிள்ஸை நீங்கள் 1 by 1 போட்டுக்கிட்டே வரணும். 180 நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 180 into 2 வந்து 360, தென் 540 இது மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. 180 into 5 வந்து என்ன வரும், 180 into 5. இதை நீங்கள் போட்டிங்கன்னா 900 வரும். 900 தான் வந்து 3 digit லார்ஜஸ்ட் நம்பர். 900 தான் 3 digit லார்ஜஸ்ட் நம்பர் நமக்கு. அதே மாதிரி 4 டிஜிட்டில் லீஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. 900 + 180 என்னங்க, 0, 8, 1000. 1080 தான் நமக்கு லீஸ்ட் பாசிபிள் நம்பர். 4 டிஜிட்டில் லீஸ்ட் பாசிபிள் நம்பர் வந்து 1080. இதுதான் தேர்ட் சம். ஃபோர்த் சம் நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் சம் வந்து என்னன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நம்பர் லையிங் பிட்வீன் 1 and 1000 விச் ஆர் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் 6, 7, 15 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு போன ப்ராப்ளமில் இருக்கிறதுலையே அதிகமான 3 டிஜிட் நம்பர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 4 டிஜிட்டில் லீஸ்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருந்தாங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நம்பரை வந்து எத்தனை வாட்டி அந்த நம்பர் வந்து அந்த 1லேருந்து 1000க்குள்ளே வரக்கூடிய அந்த எல்சிஎம் வேல்யூ, இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 6, 7, 15, இதுக்கு வந்து ஒரு எல்சிஎம் நம்ம கிடைக்கும். அந்த எல்சிஎம்முக்கு வரக்கூடிய அந்த ஆன்சர் வந்து எத்தனை வாட்டி 1லேருந்து 1000க்குள்ளே ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்மளை வந்து கேட்குறாங்க. அதான் நம்பர்ஸ் ஆஃப் நம்பர் லையிங் பிட்வீன்னா அதான் அர்த்தம். இதை வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 6
7 15. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 டைம் வரும். இது 3 5 15. நெக்ஸ்ட் வந்து 3 டேபிள் இது பண்ணலாம். 1 7 5 5 7. இதை பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 35 35 70 105 105 210 வந்து எனக்கு ஆன்சராக வரும். சரிங்களா? 210 இஸ் மை ஆன்சர். இது வந்து எத்தனை வாட்டி 1லேருந்து 1000க்குள்ள 210 வருங்க? 210 420 அப்புறம் 840 இன் பிட்வீனில் ஒரு நம்பர் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து 4 வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? 210 வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது? 4 வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆகுது. 210 அதோட மல்டிபிள் 210ஓட மல்டிபிள் வந்து எனக்கு 4 வாட்டி ரிப்பீட் ஆகுது. 210 நெக்ஸ்ட் வந்து 420 அதுக்கப்புறம் வந்து 0 3 630 அப்புறம் 840 இது மாதிரி வந்து எனக்கு 4 வாட்டி ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? ஸோ 210ஓட மல்டிபிள் வந்து 4 இஸ் மை ஆன்சர். இந்த 4th கொஸ்டினுக்கு ஆன்சர். 5th சம் நம்ம பார்க்கலாம். இந்த 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த லீஸ்ட் பாசிபிள் நம்பர் விச் கேன் பி டிவைடட் பை 24 32 42 இன் ஈச் கேஸ் இட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த 3 நம்பரும் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 5ன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு கேஸ்லையும் எனக்கு ரிமைண்டராக கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட அந்த 3 நம்பருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி வரக்கூடிய அந்த வேல்யூவோட இந்த 5 நம்ம ஆட் பண்ணணும். அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கான ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 32 42. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? 12 16 21 then 3 table and 4 16 7 2 இது 8 times வரும். இது 7 then again 2 table 1 4 7 2 1 2 7 2 7 2s are 14 28 56 56 into 6 12 56 into 12 நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 672 வரும். எனக்கு எல்சிஎம் எவ்வளோ வருது? 672. சரிங்களா? 24 32 42 இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கான ஆன்சர், அதாவது எல்சிஎம் வந்து 672 வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்சிஎம் வரக்கூடிய அந்த ஆன்சரோட என்னோட ரிமைண்டரை நான் ஆட் பண்ணணும். ஸோ 672 ப்ளஸ் எவ்வளோ ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க? 5. இந்த 5 நான் ஆட் பண்ணுறேன். என்னோட ஆன்சர் வந்து 677. D இஸ் மை ஆன்சர். D இஸ் மை ஆன்சர் 677. இது 5th சம். 6th சம் வந்து நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த லீஸ்ட் பாசிபிள் நம்பர் விச் மஸ்ட் பி ஆடட் டு 4722 4722 so that it becomes divisible by 21 25 27 35. இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்புறம் அது எந்த நம்பரால் டிவைட் ஆகும்னு சொல்லி ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆன்சர் ஒன்று வரும். அந்த ஆன்சரை இந்த 4722 இதோட நம்ம மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ இதை நம்ம எல்சிஎம் பண்ணி பார்க்கலாம். 21 25 27 35. சரிங்களா? இதுக்கு வந்து நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். 7 டைம்ஸ் போகும். 25 அப்படியே வந்துடும். இங்கே 9 இங்கே 35 ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடுது எனக்கு. 7 டேபிள் 1 25 9 5 அப்புறம் 5 டேபிள் இது வந்து 5 டைம்ஸ் போகும். 9 அப்படியே இருக்கும். இங்கே 1 தென் 3 டேபிள் 1 5 3 1. இப்போ நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 15 3 5s are 15 15 into 3 வந்து 45 45 into 21 45 into 21 எவ்வளோ வரும்? 5 4 then 10 8 9 945 945 into 5 25 22 45 47 எனக்கு எவ்வளோ ஆன்சர் வருது? 4725 இஸ் மை ஆன்சர். 4725. இந்த 4 நம்பரையும் எனக்கு எல்சிஎம் பண்ணும் போது எனக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வருதுன்னா 4725 வருது. இப்போ நம்ம கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4722 கொடுத்துருக்காங்க. இந்த 4722 4725ஓட நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஆன்சர் வந்து 3. சரிங்களா? 3 இஸ் மை ஆன்சர். ஒன்றும் இல்லை, லீஸ்ட் பாசிபிள் நம்பர் விச் மஸ்ட் பி ஆடட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நம்பரோட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணும் போது இந்த 4 நம்பராலையும் கம்ப்ளீட்டாக என்னோட இந்த 4722 டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி
கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 நம்பரையும் நான் எடுத்து அதற்கான எல்சிஎம் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த கொடுக்கப்பட்ட அந்த எண்ணோட அதை சப்ட்ராக்ட் பண்ணி எனக்கு வந்து நிறையா மெத்தட்ஸில் அவங்க கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எப்படின்னா இத்தனை மணிக்கு ஒரு பெல் வந்து ஒன்று அடிக்குது, அந்த பெல் வந்து ஒரு இன்டர்வல் ஒன்று கொடுத்துருவாங்க, அது எப்போ நெக்ஸ்ட் டைம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட அந்த எண்ணுக்கு எல்சிஎம் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டு செகண்டாக இருக்கிறத மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா டிவைடட் பை 60 அப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது என்னோட செகண்ட் வந்து மினிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த மெத்தடில் நம்ம அப்ரோச் பண்ணலாம். எப்போது மினிட்டுன்னு ஆன்சரில் இருந்தால், சில சம்மில் செகண்டுன்னே கொடுத்துருப்பாங்க, அப்போ நாம் 60ஆல் டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த சம்மு வந்து ஒரு பெல்லை வந்து உதாரணமாக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதே மெத்தடை டிராஃபிக் சிக்னலை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்து இந்த மாதிரி கொஷின் குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டிராஃபிக் சிக்னலில் இந்த பச்சை லைட்டு க்ரீன் கலர் லைட் வந்து இத்தனை மணிக்கு பிளிங்க் ஆச்சு, அந்த க்ரீன் கலர் லைட்டு திருப்பி எப்போ பிளிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே ஸ்டெப்பு தான் அதுக்கும். இந்த மாதிரி சம்ஸை டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் அவங்க கொஷின் வந்து கேட்பாங்க. பட் எப்படி சால்வ் பண்ணுன்றது இதே மெத்தட் தான். இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 bells told at an interval of 48, 72 and 108 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. 48, 72, 108 இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலி. இஃப் தே ஹாவ் டோல்டு ஆல் டுகெதர் அட் 6 AM எத்தனை மணிக்கு அடிக்குது? 6 AM அடிக்குது. சரிங்களா? தென் அட் வாட் டைம் வில் தே டோல் டுகெதர் ஆஃப்டர் 6 AM 6 மணிக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு அந்த பெல் வந்து திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 48, 72, 108 இது வந்து 24 வரும், இங்கே வந்து 36 வரும், இங்கே 54 வரும். தென் அகைன் 2 டேபிள் 12, 18, 27. இங்கே நான் 3 டேபிள் போடுறேன். 4, 6, 9. அகைன் 3 டேபிள் 4, 2, 3. இப்போ 2 டேபிள் 2, 1, 1. ஐம் சாரி 3. 2 3s are 6. எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 3s are 6, 12, 36, 36 into 12. இதை நம்ம பண்ணும் போது எனக்கான ஆன்சர் வந்து என்னவா வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7, 6, 3, 2, 13, 432 வருதுங்க. இதுதான் 432 செகண்ட்ஸ் தான் என்னோட ஆன்சர். சரிங்களா? இப்படி உங்கள் ஆப்ஷனில் செகண்டில் கொடுத்துருக்காங்க 432 செகண்ட் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே டிக் அடிச்சிருங்க. சில சம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மினிட்டில் கேட்பாங்க. மினிட்டில் கேட்டாங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட இந்த சம்மை வந்து அப்படியே ஆன்சரை மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இது செகண்டாக இருக்குது, இதை நான் மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி? டிவைடட் பை 60 நான் பண்ணுவேன். 432 டிவைடட் பை 60 இதை நான் பண்ணும்போது என்னோட ப்ராப்ளம் வந்து என்னோட ஆன்சர் வந்து செகண்டாக இருக்குது மினிட்டாக மாறிடும். சரிங்களா? இது வந்து எவ்வளோ நிமிஷம் வரும்? 7 minutes 12 செகண்ட் வருங்க. ஏன்னா 420 மினிட் வந்து 420 செகண்ட் வந்து 7 மினிட் இல்லைங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்போது 7 நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட் வரும்? 420 செகண்ட். ஸோ 7 minutes பாக்கி 12 செகண்ட். 7 minutes 12 செகண்ட். சரிங்களா? இது 6 AM கூட 6 AM 7 minutes 12 செகண்ட். சரிங்களா? இப்படி எழுதக்கூடாது. 6 மணி 7 மினிட்டு தென் 12 செகண்ட். இப்படி இதுதான் ஆன்சர் இந்த சம்முக்கு. இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸில் எப்படி கொடுப்பாங்கன்னா பெல் ரிங்டு டுகெதர் நெக்ஸ்ட்டு எப்போ அந்த பெல் வந்து ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கும் இதே அப்ரோச் தான். அப்படி இல்லாட்டினா 1 மணி நேரத்தில் அந்த பெல் எத்தனை வாட்டி அடிக்கும்? த பெல் ஹேட் ரிங்டு டுகெதர், அப்புறம் அது எத்தனை வாட்டி வந்து அது ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டுகெதர்ன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா +1 நீங்கள் சேர்க்கணும். சரிங்களா? 15 வாட்டி அந்த பெல் வந்து 1 மணி நேரத்தில் அடிக்குது அப்படின்னா டுகெதர்ன்ற வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 15 + 1, ஸோ 16 இஸ் த ஆன்சர். பட் அப்ரோச் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம 8th ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். எயித்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா LCM of 2 numbers is 36 times of HCF, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is 3600, ஃபைண்ட் their HCF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளை ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா.
ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அது ஏ அண்ட் பியா இருக்கலாம் சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹச்சிஎஃப். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கிங்க. இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. இதை இம்பார்ட்டன்ட்னு போட்டு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹச்சிஎஃப். நான் ஏ இன்டூ பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் எவ்வளோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 3600. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 36 டைம்ஸ் ஆஃப் ஹச்சிஎஃப். ஹச்சிஎஃப் எனக்கு என்னன்னு தெரியாது, ஹச்சிஎஃப் தான் என்னைய கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஹச்சிஎஃப் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 36 ஆஃப் ஹச்சிஎஃப், 36 இன்டூ எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். அப்போது 36 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா. இந்த இடத்துல 33,600 வந்து எனக்கு டிவைட் ஆகும். இந்த 36ம் 3600 எனக்கு வந்து 100 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வரும் சரிங்களா. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட்டாக மாறும். அப்படி ரூட்டாக மாறுறப்ப ரூட் ஆஃப் 100ன்னு வரும். 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10 தான் எனக்கு ஆன்சர். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 10. அப்படின்னா என்னன்னா ஹச்சிஎஃப் வந்து 10 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதற்கான ஆன்சர் வந்து பி தான். இந்த கொஷின் நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஷின். 9th கொஷின் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஷின். இந்த மாதிரி கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஷினுக்கு. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். நியூமரேட்டருக்கு எல்சிஎம்மும் டினாமினேட்டருக்கு ஹச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். இப்போ நியூமரேட்டரில் என்னென்ன வேல்யூலாம் இருக்குது? 2, 3, 1. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூக்கெல்லாம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. டினாமினேட்டரில் என்னென்ன இருக்குது? 5, 5, 2. இப்போ 2, 3 இதுக்கான எல்சிஎம் வந்து என்ன வரும்? 6 சரிங்களா. எல்சிஎம் ஆஃப் 2, 3, 1 வந்து 6. ஹச்சிஎஃப் என்ன வரும்? 1 தான் சரிங்களா. மூணுமே டிஃப்ரெண்ட் மூணுமே வந்து இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இதற்கு வந்து எனக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்னா 6 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. பி தான் ஆன்சர் 6. இப்போ ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஷினுக்கு எல்சிஎம் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2, 3, 1 இது நியூமரேட்டரில் இருக்குது. இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன். எல்சிஎம் வந்து 6 இதுக்கு. அப்புறம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 5, 2க்கு வந்து நான் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். ஹச்சிஎஃபோட மதிப்பு வந்து எனக்கு 1. இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு 6 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஷினை எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த சம் வந்து இதுவும் ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஷின் தான். பட் இங்கே வந்து ஹச்சிஎஃப் நாம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2, 1/3, 2/3, 3/4, 4/5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹச்சிஎஃப் ஃபார் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா என்னன்னா ஹச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டரில் என்னென்ன இருக்கு? ஹச்சிஎஃப். நியூமரேட்டரில் என்னென்ன இருக்குது? 1, 1, 2, 3, 4. இது வந்து 1 தான் சரிங்களா. ஹச்சிஎஃப் வந்து 1 தான். ஏன்னா 5மே டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸாக வர்றதால எனக்கு வந்து ஹச்சிஎஃப் வேல்யூ வந்து நியூமரேட்டருக்கு 1. இப்போ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் என்னென்ன இருக்குது? 2, 3, 3, 4, 5. இந்தக்கு நாம் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2, 3, 4, 5. இதை வந்து நம்ம பாடும்போது ஃபஸ்ட்டு 2 டேபிள், தென் 3 டேபிள், 2 5s are 10 எல்லாத்தையும் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம். எல்லாத்தையும் லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். 2 5s are 10, 10 3s are 30, 30 into 2 வந்து 60. ஸோ ஆன்சர் வந்து 1/60. 1/60 இஸ் மை ஆன்சர் ஃபார் ஹச்சிஎஃப். ஓகேங்க, இந்த வீடியோவில் நாம் 10 முக்கியமான எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய கணக்குகள்லாம் நான் சால்வ் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 7 நாளில் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடுக்கு தேவையான முக்கியமான கணக்குகள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது என்னோட ஃபஸ்ட்டு கிளாஸு. இதே மாதிரி 6 வகுப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதையும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக் வந்து நான்